தொலைச்சு சரி விடு. எரிச்சு போடா. மோனத்தை வாங்கிட்டு இருக்கடி. கொண்டு எரிச்சுட்டு போயிடுவேன். இல்லப்பா, சாரிப்பா சாரிப்பா. ஒரே நிக்கிற இடத்த எனக்கு கேவலப்படுத்தல. அசிங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணு அங்கே கொல்ல நினைச்சேன். பொது இடத்த ஒண்ணு விட்டு கொடுக்க கூடாதுன்னு தூக்கிட்டு இங்க வந்தேன். கொண்டு கொண்டு போட்டுருவேன். அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கடி. எந்திரிச்சு போயண்டா. அவன் எந்திரிக்கட்டும். உனக்குன்னு ஒருத்தி பேசி முடிச்சு நான் கல்யாண ஏற்பாடு வந்துகிட்டு இருக்கு. என்னடா வேலை பார்த்துருக்க? அசிங்கமா இல்ல? ஏன் 2 பக்கமும் வாழலான்னு பாக்கியோ? சொல்லு. 2 தேவைப்படுதா சொல்லு. ஐயோப்பா சாரிப்பா சாரிப்பா. அப்பா சாரிப்பா சாரிப்பா. உயிரோட இருந்தது போதும். சாரிப்பா அப்பா சாரிப்பா. அப்பா சாரிப்பா. என்ன அசிங்கப்படுத்திட்டல நீ? அசிங்கப்படுத்திட்டல நீ? என்ன என்ன சத்தம்? சாரிப்பா அப்பா சாரிப்பா சாரிப்பா. அலைட் சத்தம் மாதிரி இருக்குதே. ஐயோ வேற தூங்கிட்டு இருக்கால. அப்படியே கீழே படுக்க போட்டுட்டு போ. அப்படியேதான். ஒண்ணு தூங்க. அப்பா சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அலெக்ஸ் சத்தமேதா. என்னாச்சுதே? தூங்க. நான் இப்ப வாரேன். ஒண்ணு இல்ல நான் இப்ப வாரேன். என்னாச்சுதே? என்னப்பாச்சுதே? என்ன வேலை பார்த்து தானே அவங்கிட்டே கேளு. அலெக்ஸ் என்னடா முதல் இருந்து என்னாச்சுதே? அப்பா அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? அலெக்ஸ் முதல் என்னடா? எந்திடா. எந்தி சொல்றல. எந்தி. அப்பா அடிக்கட்டும். அப்பாவுக்கு அப்பமாவது கோவம் தீரல. அப்பா அடிக்கட்டும். இப்போ நீ வாங்கின அடியே 7 ஜென்மத்துக்கு போதும். எந்தி. என்னல என்ன பண்ண? அப்பா இதை தச்சுட்டு இருக்காரு. அடுத்த மாசம் அங்க கான் தச்சுட்டு இங்க இன்னொரு பொண்ணு கூட ஒத்திக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த பெல்ட்டை கொண்டாங்க. போதும் நான் அடி வாங்கினதே போதும். அறிவு இல்லை உனக்கு. கேவலப்படுத்திட்டல நீ. அசிங்கப்படுத்திட்டா நீ? இல்லப்பா, அந்த பொண்ணு நினைப்பாவே இருந்தது. மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலான்னு போனேப்பா. பார்க்க போனது தப்பு இல்லையா? தப்புதான்ப்பா. போய் அங்க விழுந்துட்டேரு. ஏண்டா ஏன் கிட்ட பேசின ஒண்ணு என்ன வர முடியலன்னு போ. எந்திரிச்சு போடு சொன்ன. என்ன மட்டும் எடுக்க போறீங்க? கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிட வேண்டியதான். அவனை பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரி தெரியலையே. அவன் இன்னும் வாய் திறந்து ஏதாவது பேசியிருக்கானு பாரு. இல்ல இந்த புள்ளைதான் கெட்டு வேணும் ஒரு வார்த்தை அவனால உறுதியா சொல்ல முடியாதான்னு பாரு. பாரு கல்யாணம் ஏற்பாடு தடப்படலாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்கப்பா. அண்ணே உங்க நிலைமை நினைச்சு பாத்துக்கோங்க. அப்ப என்னடா இப்படி போட்டு அடிக்காரு? என் கொலைலாம் நடுக்குதுட. அவர் அடி எப்படி இருக்கும் தெரியுமாண்ணே? அலெக்ஸ் அண்ணன் இப்படி போய் சிக்கிட்டானடா. அது இருக்கட்டும், அவருக்கே அப்படி விழுது. நீங்க பாத்துருக்க வேலைலாம் தெரிஞ்சதுன்னா என்ன? நானும் அப்ப சொல்லுதாண்ட கேப்ப. என்னடா இப்படி போட்டு அடிக்காரு? அதான் கருப்பு சிங்கம் ஒழுக்கத்துக்கு பேர் பண்ணவரு. செத்த என்ன? ஏன் நீ எதுவுமே பண்ணலையோ? நான் எல்லாத்தையும் இப்ப குளித்தோட்டி புதைச்சிடானே. இதுக்கப்புறம் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன். பொண்ணுங்க சகவாசமே எனக்கு வேண்டாம்னே. அப்ப என்னையும் இப்படிதான் போட்டு அடிப்பாரோ? உங்க விஷயம் தெரியாத வரைக்கும் நீங்க தப்பிச்சிங்க. தராண்டு பொண்டாட்டிக்கு இப்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப ஓட்டு போயிடா. என்ன நீ? இனிமேல அப்படிதான் அண்ணி. நாங்க மரியாதையாத்தான் கூப்பிடுவோம். நீ என்னடா பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க? என்னடா அலிசுக்கு இப்படி அடி விழுது? ஆமா பாத்தீங்களா? அப்புறம் சாரோனே என்ன உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க போறாங்க. வாயை திறந்துடாத.
திறக்க மாட்டேன். வில்லி எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. என்ன கோவப்பட்டு வாயில திறந்துடாத. நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ரகசியங்களை தட்டி எழுப்ப வந்த குட்டி பிசாசு. தெரியும்டா எதுக்கு இவன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். சாரணே, அலெக்ஸ் மாமாக்கு எப்படி அடி விடுது பாத்தியா? வாயை திறந்தாதானே என் வாயில இருந்து நோண்டி இருப்பிய. திறக்க மாட்டோம். சாரணே, வாய் திறக்க மாட்டேன். என்ன நீ சாப்பிட்டாச்சா? அப்படி சாப்பாடு கிடக்குடா, சாப்பாடு. பாரு அலெக்ஸ் மாமாக்கு எப்படி அடி விழுதுன்னு. அடி நிறைய வேலை கிடக்கு. சரி நாங்க வாரோம். நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கடா. அங்க பாரு அலெக்ஸ் மாமாக்கு எப்படி அடி விழுதுன்னு. வாய் திறந்துடாதே. சரி நீங்க ரெண்டு டயர்டா இருப்பிய. ஏமா ஈமா, சீக்கிரம் உங்க ரெண்டுத்துக்கு ஜூஸ் கொண்டுட்டு வாமா. ஜூஸாவே காப்பியாவே எடுத்துட்டு வாமா. அங்க அலெக்ஸ் எனக்கு விழுற அடி உங்களுக்கும் விழணுமா? அந்த நல்ல நோக்கத்தோட வந்திருக்கானே. இந்த துறை எங்கடா? வாங்கண்ணே, உங்களை பழி வாங்கறதுக்குன்னே கூட்டு மாதிரி இருக்குன்னு. ஆமா, இவன் எங்க அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம ரகசியம்லாம் கேட்டோம் சொல்லியிருப்பான். மகிமா, காபி டீ கொண்டுட்டு வாமா. ஓடிவோமானே, இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு அடி விழ போறது உறுதிட்ட. டேய் சாரணே, ரொம்ப டயர்டா இருப்ப, காபி டீ குடிடா. திரும்பி பார்க்க மாட்டேனே. டேய் சாரணே, டீ காபி குடிடா. எப்படி சோதிக்க பத்தியடா? ஆமாண்ணே. காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணே, இப்ப நமக்கு இது தேவையானே. சாரண், காபி எடுத்துக்கடா. ஆத்தி, இதுக்கு மேல இங்க நின்னோம் அவ்வளவுதான். டேய் சாரணே, ஏ கவினே, ஏன்டா இப்படி அத்து புடிங்கிட்டு ஓடுதியா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நீ இப்படி அத்து புடிங்கிட்டு ஓடுதானவ? அடி ராணி, என்ன மகிமா? செண்டி, அவனோட பையத்தை நின்னுகிட்டு இருக்கானுங்க. இப்ப எதுக்கு நீ காப்பி கொண்டு சொன்ன? அவனுக்கு பையத்தை நிக்கணும்னு தெரிஞ்சா நான் காப்பி கொண்டு சொன்னேன். கொலை நீங்க போய் நிக்கானுவ. அவனே நான் மாட்டிக்கிடுவோன்னு பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். நீ இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பயம் காட்டிக்கிட்டு இருக்க. இந்த பையன் பயந்துட்டானே நீ நம்புத? அவன் வேற யாருக்காவது பயப்படாம இருக்கலாம். ஆனா அடிக்கிறது கருப்பு சிங்கம். அதை நானும் பார்த்தேன். ஓடியே வந்துட்டேன். இனிமேல் இந்த வீட்டை சேட்டையே பண்ணிட மாட்டேனே. ரொம்ப ஒழுக்கமா இருக்க கத்து கொடுக்காருல, அது சரிதான். ஆனா அடித்த பழமா விழுது, அது சரிதான். ஆனாலும் ரொம்ப நேர்மையா இருக்காரு. ஆளுமை. ஒரு ஆம்பளைனா இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே கருப்பு சிங்கம் தான். குடும்பத்தை எவ்வளவு அழகா கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு பார்த்தல. இந்த முரட்டு பையன் இவனே தொடரடிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கே அதை சிரிப்பா இருந்துச்சு. ரெண்டு பையனும் தொடரடிக்கு போய் நின்னுகிட்டு இருக்கானுவ. எங்க அடுத்து நமக்கு அடி விழுந்துருமோன்னு. இனி எங்கேயாவது சட்டை பண்ணுவானுங்க? எங்க இனி வீட்டோட்டே போறானுங்களே என்னமோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கருப்பு சிங்கம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பாடா அப்பாடா. இனிமேல் யாச்சனாலும் நான் இந்த வீட்டோட்ட போக மாட்டேன். உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு கருப்பு சிங்கத்தை? பிடிச்சிருக்கா? பைத்தியமா இருக்கேன்டி. ஆமா, நான் முத பார்த்த கம்பீரமான வீரமான ஒழுக்கமான ஆம்பளைனா அது கருப்பு சிங்கம் மட்டும்தான். கருப்பு சிங்கம்டி, கருப்பு சிங்கம். என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏது அங்க அலெக்ஸ் அடி வாங்குறது பிள்ளையா இருந்தாலும் செஞ்சது தப்பு குடும்பமான போச்சு நீ போட்டு பெண்ட கலத்துறாரு பாரு. அங்க நிக்குது ஒரு ஆளுமை. இதெல்லாம் நடக்குதே. கிங்ஸி மாமா எங்க? பெல்ட் எடுத்து கொடுத்ததே அவர்தான். இதுக்கப்புறம் நமக்கு இங்க வேலை ஆச்சு. வரட்டுமா? வேண்டாம், என் வாய் வேற சும்மாவே இருக்காது. நான் வாரேன். அடிங்கப்பா. இங்கோடி ஓடிடும். ஐயோ இவன் போகலையா? ஐயோ இப்ப எப்படி ஓடுறது தெரியலையா? இவ யாரோ நாம யாரோ. யாருங்கால தெரியாம பல்ல இழிக்கால மாட்டிக்கிடுவனோ. இவன் கோத்து விடுறதுதான் பல்ல காட்டுறா. வலி விடு. போங்க போங்க சார், போங்க போங்க. இப்படி இப்படி போங்களே. வேணந்தாயி, பொண்ணு சகாசமே எனக்கு வேண்டாம். நான் குதிச்சே போயிருந்தேன். பல்ல காட்டுங்கடி, பல்ல காட்டுங்க. எங்க அப்பா என்ன அடிக்காரு. சரி, நான் குதிக்கும் போது பாக்காத. நான் வேற லுங்கி மேல கட்டிருக்கேன். அதுக்கு எங்க அப்பா என்ன அடிப்பாரு. தள்ளு போடி. சோதிக்காம போயிட்டா இவகிட்ட பேசுறது கூட எனக்கு அடிமை இல்ல. நீ யாரோ நான் யாரோ. இருக்கானா? உழுந்துட்டானா? உழுந்துட்டானா? எப்படி அவனுக்கு இந்த தொடர்ச்சி வந்தது?
அப்பா போடுப்பா அப்பா சாரிப்பா அப்பா சாரிப்பா அப்பா சாரிப்பா சாரிப்பா அப்பா சாரிப்பா எப்பா என்ன அடி விழுது அம்மா இல்ல அதெல்லாம் 8 மணிக்கு வைங்கள நேரம் ஆயிட்டு பாரு எல்லாத்தையும் 8 மணிக்கு வைங்க வைங்க ஆமா ஆமா அது வந்து என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஐயோ இப்ப பேசுறத பார்த்தாலே அடி விழுமோ ஒண்ணு இல்ல சின்ன வேலை அத இந்த சைடு வந்தேன் நீங்க ஏதாவது எடுக்க வேண்டியிருக்கா இல்ல எங்க அப்பா இல்ல கருப்பு சிங்கம் உங்ககிட்ட ஏதாவது கேட்பாரு ஏன் கேட்டேன் ஒருவேளை கேட்பாரு கேட்காமலாம் இருக்க மாட்டாரு அவருக்கு கேட்டாலும் என் மாமா இல்ல என் மாமா கண்டிப்பா கேட்க வருவாரு எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா நான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது நீங்க தானே தூக்கிட்டு வந்தீங்க தாயா இவன் எனக்கு பெல்டடி வாங்கி கொடுக்காம விட மாட்டான் உங்களுக்கு என்னை விட வாட்டு சட்டமா இருக்கான் அவன் தான் காட்டி வைக்க சுருண்டு கிடக்கான் நான் ஏமாத்துறோம் அது இந்த பாரு அப்பா வந்து கேட்பாரு கேட்டாருன்னா இல்ல எனக்கு பிடிக்கும் எங்க வீட்டுல பிரச்சனை அதனால வந்துட்டேன் என்ன செய்யணும் எனக்கு தெரியலன்னு சொன்னாவ நான் தான் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அதனால மனசு இல்லாம தான் கூட்டிட்டு வந்தாவ அப்படி மட்டும் சொன்ன போதும் எப்படி எப்படி இவன் வேற இடக்கு முடுக்கான ஆளு போட்டு கொடுத்துருவாளோ எப்படி 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 சொல்லணும் இல்ல இத்தனை இருக்கு இப்படி எனக்கு அவில பிடிக்கும் அவிலுக்கும் என்ன பிடிக்கும் எங்க வீட்டை திடீர்னு பிரச்சனை ஆகி போச்சுது என்ன பண்ணணும்னு தெரியல வர வேண்டிய சூழ்நிலை அதனால நான் தான் கூட்டிட்டு போக சொன்னேன் அவிய முடியாதுன்னு தான் சொன்னாங்க பாரு முக்கியமான பாயிண்ட் இதுதான் அவிய முடியவே முடியாது எங்க குடும்பத்துல ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க நான் தான் பிடிவாதமா என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னேன் வேற வழி இல்லாமத்தான் மாணிக்கம் என்னங்க கூட்டிட்டு வந்தாவன்னு சொன்னா மட்டும் போதும் அது எப்படி நீங்க தான தூக்கிட்டு வந்தீங்க ஐயோ இல்ல நீ கேட்டா இப்படி சொன்னா போதும் என்ன நீ கிளம்பலையா ஏதோ நைட் ஷிஃப்ட் போறேன்னு சொன்ன போறத என்னல தண்ணி தாகமா இருந்துச்சு அதான் குடிச்சு வந்தேன் நீங்களும் வர மாட்டியா இல்ல அவிய தூக்கிட்டு வந்தாவல அத வந்து அப்பா கேட்டானா விருப்பப்பட்டு நான் தான் என்னை எப்படியாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சி கெஞ்சி அவில அங்க கூட்டிட்டு வர வச்சேன்னா அப்படி சொல்லணுமா அப்படி இவன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் ஆமாத்தா சோலி முடிஞ்சது மாணிக்கம் ஒரு ஜோலி முடிஞ்சது இவன் வில்லின்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா போட்டு கொடுத்துருவா அது எப்படி மாணிக்கம் அவ சின்ன பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கா நான் தண்ணி தான் குடிக்க வந்தேன் அடுத்து உனக்கு தான் விசாரணை நினைக்கேன் நான் இப்பதான் சாரன் மாட்டிருக்கான் நீனு போய சாரம் சிக்கிட்டானே மொட்டை மால இருந்து குதிச்சிருப்பான் போலுக்கு மாட்டிக்கிட்டான் போச்சா ஏகப்பட்ட வேலை இருக்குது சரி நான் கிளம்புறேன் ஏதோ நான் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல நீ அப்படி தலை பார்த்துட்டே நில்லு முகத்தை பாத்துறாத வெக்கம் கட்டவனே இப்ப என்ன சொல்லுதம்ல சரின்னு சொல்ல வேண்டியது என்ன ஏது நீ வாட்டுக்கு வலி கட்டாம தூக்கி கொண்டு வச்சிருப்ப அவ கேட்டா அப்படி சொல்லணும் எப்பவுமா சொல்ல சொன்னேன் ஒரே ஒரு டைம் சொல்ல சொன்னேன் கேட்டீங்களா தாய் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நானே அடி வாங்கிட்டு போறேன் கருப்பு சிங்கம் இப்பெல்லாம் பெல்ட் எடுக்குன்னு தெரிஞ்சிருந்தா சேட்டையே பண்ணிருக்க மாட்டியா அப்படிதானே சேட்டையா அப்படின்னு என்ன தெரிஞ்சிருக்காது இல்ல அப்ப இப்ப முடியா இப்ப அப்படிதானா நாளை இவருக்கு பையன் உங்க அப்பா கூட குடும்பம் நடத்துறதுக்கு இங்க வரலடா எங்க வீட்டுல தான் இருந்தேன் சின்ன தப்பா இருந்தாலும் சரி நான்லாம் மைனின் கூட பாக்கலையா ஒரு திருப்பலாம் பெல்ட் எடுக்காதுட்டாரு ஓடியே போயிட்டலாம் எங்க வீட்டுக்கு அப்படி நீங்க என்ன பண்ணினீங்க அவனுக்கு சிரிப்பு பத்தியா எப்பமாதான் புருஷன் நானேன்னு சும்மா கொஞ்சம் ஏத்துக்கிட்டு பேசிட்டு கொஞ்சம் வா போன்னு பேசிவிட்டேன் அதுக்கு தான் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஆமா கண்டிப்பா விசாரணை இருக்குது என்ன பண்ண போற என்ன அத்தி ஆள் தெரியாம தூக்கிட்ட முழுக்க என்னமா ரொம்ப ஏத்து பேசுதா ஐயோ தெரியாம தூக்கிட்ட போலுக்குனடா ஆமாமா என்ன வாய் பேசுதா அமைதலான பிள்ளை நினைச்சு விட்டேன் அத்தி தெரியாம பாலம் தத்து விழுந்துட்டே முழுக்க அத்தி யாராவது காப்பாத்துக்கல ஐயம்மா இதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன நல்லா இருக்காது என்ன ஒண்ணுல சிரிக்கிறது நல்லா இருக்குது என்ன ஏன் நான் கிட்ட வந்து பிடிக்கலையா பிடிக்கல மட்டும் சொல்லு உங்ககிட்ட கேட்க
அதெல்லாம் இனி இங்க யாரும் வரமாட்டாங்க. சும்மா இருங்க, எனக்கு வேலை கிடக்கு. சும்மா இருங்க, எனக்கு வேலை கிடக்கு. ஓய் ஓய். வேற உங்க அப்பா கேட்டா ஆமா என்னை இவர் தூக்கிட்டு தான் வந்துட்டான்னு சொல்லிடுவேன். ரைட் ரைட், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தண்ணி குடிக்க தான் வந்தேன். போ 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 போ. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. போக போக உனக்கு எல்லாம் தானா புரியும்டா. டேய், அவன் இப்படி அந்த புள்ள கூட வாழுவான். நீ என்னடா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை முடிச்சுச்சிட போலுக்க. நான் போடுற கணக்கு சரியா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். எனக்கு புரியல, இவன் எந்த பொண்ணையுமே எடுத்து பார்க்க கூடாது. டேய், ஏன்டா இவன் சுத்தமானவனா இருக்கணும், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க கூடாது. டேய், என்னமோ ஏதோ பிளான் போட்டிருக்க. என்னடா எனக்குடா அவன் வயசு பையன் எப்படா இருக்க முடியும்? இருக்கணும், கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவனுக்கு எதனால என்கிட்ட எப்பவும் சொல்லிடுறேன், இது என்ன சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுறேன், காலம் வரும்போது சொல்றேன். உனக்கு மறைவா நான் எதையும் பண்ண மாட்டேன். ஆனா காலம் வரல, காலம் வரும்போது சொல்றேன். இவன் எங்கே எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, சுத்தமானவனா இருக்கணும். புரியுதா? நான் சொல்றத மட்டும் செய்ய. அதனாலதான் இவ்வளவு கோத்தவங்கிட்ட காட்டினியா? அவன் அந்த காய்ச்சல பார்த்த உடனே என் கொலை அறுத்து போச்சுது, கொண்டு இறஞ்சு நினைச்சேன். இங்க பார், இவன் தூய்மையானவனா இருக்கணும், எந்த பொண்ணுமே நினைச்சு பார்த்திருக்க கூடாது. இவன் என்ன சொல்லிட்டு போறான், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்பவுமே என்ன தெளிவா குழப்புவான், இன்னைக்கு குழப்பையா விட்டுட்டு போறான். ஒன்னும் புரியலையே. இவன் எதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஏற்பாடு பண்ணவும் சொல்றான். ஆனா கல்யாணம் நடத்தக்கூடாதுங்க. ஆனா சுத்தமானவனா இருக்கணுங்க. ஆனா கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்றான். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. இவன் இப்பெல்லாம் என்ன குழப்ப மாட்டானே. கருப்புசிங்க, அப்போ கட்டில படுக்கவே இல்லையா? இவ்வளவு வீம்பு இவளுக்கு, வீம்புல கீழே படுத்துக்கிட்டல. நான் கூட கட்டில படுத்து நினைச்சேன்னு வீம்புல படுத்துக்கா. ஏன் படுத்துக்கிற பாரு விருந்தாளில பெட்ஷீட் கூட மூடாம நான் வேற நல்லா தூங்கி தொலைச்சிட்டேன். ஏய், பொம்பளை கனால இவ்வளவு வீம்பு ஆகாது. சரி நீ போ. என்ன வீடு ரொம்ப அமைதலா இருக்குது, இப்பெல்லாம் இருக்காதே நம்ம வீடு. ஏய், குட் மார்னிங்டா. ஐயோ, இது வசமா மாட்டிக்கிட்டேன்னு. சேமே, கட்ச் ஆபீஸுக்கு இன்னைக்கு காலையிலே போகல? கட்ச் ஆபீஸ் ஒதுக்கி வச்சுட்டு கட்ச் ஆபீஸ்க்கு போகலையாவா? இல்ல, மதியம் தான் போகணும். ஆமா ஆமா ஆமா, மதியம் தான் போகணும். மதியம் தானே வேலை இருக்கும். சரிடா, சரிதான்டா. அப்ப இருக்கிற இதுக்கு முன்னாடி 7 மணிக்கே போயிருக்கா? குளிக்கணும், குளிச்சுட்டு வந்துடுவேன். ஏமா காஃபி கொண்டு வாங்கம்மா. அது என்னமோடா, எந்திரிச்ச உடனே காப்பி குடிச்சாதான்டா நல்லாவே இருக்குது. ஏமா மருமா, காப்பி கொண்டாமா. என்னங்க மாமா? அப்பா என்னங்கப்பா? காஃபி உன் கையால குடிச்சாதாமா அமுதமா இருக்குது. இங்க குடுக்கல, வேலை கிடக்கு மாமா. நான் கிளம்புறேன்ப்பா. டேய், காப்பி குடிக்கலையா? காப்பி அமுதமா இருக்குடா. என் மருமக காப்பி போட்டாலே அமுதம் தான்டா. டேய், நீ குடிக்கல? அவனுக்கு யார் கொடுப்பா இனிமேலு? என்ன பண்ணுவான் அவனுக்கு இனிமேல்? யார் காப்பி கொடுப்பா? இல்லையாடா? அது அவசரப்பட்டு பொண்ணாட்டி பேசிட்டியோ? அது போச்சா, காலையில எந்திரிச்சோன்னு காப்பிலே கை வச்சுட்டானா? போச்சா? என்னடா பண்ண போற? எனக்கு காஃபி பிடிக்காது. ஆனா ஒண்ணுடா, காப்பி நம்ம வீட்டுல செம்ம டேஸ்டுடா. காலையிலே குடிச்சாதான் நல்ல தெம்பா இருக்கு. குளிச்சுட்டு வரேன். அப்படியாடா? டவலு துண்டு நீ போடுற உள்ளாடைகள் வரைக்கும் எடுத்துட்டு போயிரு. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா, ராசாவுக்கு எல்லாத்தையும் அவங்க பொண்டாட்டி தானே எடுத்துக்கொண்டு கொடுக்கணும். துண்டு, சோப்பு, ஷாம்பு, அவர் உள்ள போடுற அன்றாயிரம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு உள்ள பத்திரமா வைக்கணும். இவரு பாத்ரூம் விட்டு வெளில வரும்போதே ஃப்ரெஷ்ஷா தான் வருவாரு. வரும்போது இவருக்கு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் குடிக்கணும். எல்லாம் இவனே தான் பண்ணணும் இல்லையாடா? அப்போ இவனாலும் மருமதான் பாத்துருக்கா. ஏதோ பச்சை பிள்ளைய பட்டு விட்ட மாதிரியே பட்டு விடுவா.
நீயும் வாய் தவறி வார்த்தை விட்டுட்ட. அவளும் ரோசக்காரி. சே ரோசக்காரி இல்ல, பொறுமைக்காரி. இவ்வளவு நாள் பொறுமையா போயிருக்கால. என்னடா இப்ப மாதிரி ஏதாவது உணர்ந்தியா இப்படி? அது கட்டில தானே புள்ள படுத்தா. பாரு, புள்ள கிட்ட கேட்க கூடாதுதான். ஆனா கேட்டுத்தான் ஆகணும். என்ன எப்படி படுத்திருந்த சொல்லுடா. ஒன்னதானே படுத்தீங்க. அதுல இவன் மன்மதன் தான். இவனுக்கு பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியாது. மொழி ஒண்ணு சரியில்லையா? அம்மா வயதுக்கு உனக்கு காப்பி கொடுக்கல. சொல்லு, உன்னதானே படுத்தீங்க. இதுக்கு மேல எங்களால ஓப்பனா கேட்க முடியாது. சொட்டே எண்ணிவேன். உண்மை சொல்லு. அவ்வளவு சமாதானப்படுத்திருக்கோம். சொல்லுடா. புள்ள பட்டுல படுத்திருந்தாலும் சொல்ல. உங்களை படுத்திருந்தா சமாதானப்படுத்திட்டு. அது உண்மை மட்டும் சொல்லணும். அது வந்துப்பா, பேசிக்கிட்டே இருந்தோம். வாக்குவாதம் இருந்துகிட்டே இருந்ததே. அவ கோத்துல கீழே படுக்க போறேன்னா நான் வீம்புல படுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்புறம் நான் அப்படியே மறந்து தூங்கிட்டேன் மாமா. அந்த பெல்ட் எடு. இல்லே, படிச்சு படிச்சு சொன்னமா இல்லையா? சமாதானப்படுத்திட்டு ஒன்ன தூங்குன்னு சொன்னமா இல்லையா? ஒரு சமூகத்துக்குள்ள எவ்வளவு சண்டை வேணாலும் பகல்ல வரலாம். ஆனா சூரியன் அடையும் போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கனிமணி உறவு கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். சூரியன் அடையும் போது கோபமும் தணிஞ்சிருக்கணும். உனக்கு இருட்டுல கூட கோபம் தனிலனா உனக்கு அவன் மேல இருக்குது கோபம் இல்ல, வன்மம். கெட்டின பொண்ணாட்டிட்ட வன்மத்தை காட்டின நீ வாதில அர்த்தமே இல்ல. ஆம்பளைன்னு காட்டியிருக்க. இல்ல, மறந்துதான் தூங்கிட்ட. அதான் ஆம்பளத்தனம். நீ ஒன்னும் பெருசெல்லாம் ஒன்னும் கிழிக்கல. குடும்பத்துன்னு பார்க்கும்போது அவதான் எல்லாம். அவ கழுத்து தாலி கட்டினால நீ வெறும் புருஷன் மட்டும்தான். அவ உனக்கு புள்ளை பெத்து கொட்ட போய் தான் நீ அப்ப நான. அப்படி பார்த்தா உன்னை விட அவதான் கௌரவமா இருக்கணும். அவதான்டா கெத்தா இருக்கணும். உடனே கொம்ப சுவிட்டு வந்துடாத. புள்ள நான் தானே கொடுத்தேன்னு. அவ விருப்பப்பட்டதான் சுமக்க முடியும். அவ விருப்பப்பட்டு சுமந்து உன்னை அப்பனாக்குங்கிற முடிவு பண்ண போய் தான் நீ அப்பனான. தூக்கி வச்சு கொஞ்சிய என்ன மாதிரியே இருக்கான். என் புள்ள என்ன மாதிரியே இருக்கான். வீரன். உன்ன மாதிரியே நீ உன்னை ஒருத்தரை கொண்டுட்டு வர முடியாது. ஆனா உன்ன மாதிரியே ஒருத்தனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தா பாரு. உயிரும் உடலையும் கொடுத்தவா அவ. உனக்கு வெளியில எவ்வளவு பகை சண்டை சச்சரவை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். குடும்பம்னு வரும்போதே அவத்தான் உனக்கு எல்லாங்கதான் மறந்துடாத. வெளியில ஒருத்தங்கிட்ட வீம்பா இருந்தாலும் உனக்கு நஷ்டம் இல்ல. கெட்டினவர்கிட்ட வீம்பு காட்டின நஷ்டம் உனக்கு தான். வாழ்க்கையில பாதி வாழ்க்கையை இழந்துட்டு போயிடாத. போய் ஒழுங்கா பேசு. சரி. ஏன்டி கீழே படுத்த? நான் ஒரு அறிவுகட்டத்தனமா ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டேன். அதுக்காக ஏண்டி நான் உண்மையிலே மனசார அதை சொல்லிப்பேன் நினைக்கிறியா? ஏன்டி இப்படி போனேன்னா? சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லுங்க. நீதான் வேணும். எனக்கு வேலை கிடக்கு. கிடக்கட்டும். நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்களை இருக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு வேலை கிடக்கு, விடுங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்ககிட்ட பேசணும். வா விடுங்க. சின்ன வேலை விட்டு இருக்கா, விடுங்க. பிள்ளைங்க பெரிய மாமா வச்சிருக்காரு. சரி வா. எனக்கு வேலை கிடக்கு. வேலை கிடக்கட்டும். வா. சும்மா இருங்க. எனக்கு இப்ப வேலை கிடக்கு, நான் போறேன். வான்னு சொன்னேன். எனக்கு வேலை கிடக்கு. ஏன் நில்லுடே. இன்னைக்கு எனக்கு நீ வேணும். நில்லு. இது கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது. அவன் கிங்ஸன் கடைக்கு வரைக்கும் போகணும். போயிட்டு வருமா? ஏன் ஓ சீமபுத்திரம் போக மாட்டேன் நாங்க. அவன் 2 நாளைக்கு கதை திறக்க மாட்டான். காலையில நம்ம போனா சரியா இருக்கும். வா. ஏன் எதுக்கு அவன் திறக்க மாட்டான்? எதுக்கு திறக்க மாட்டான்னு சொல்லி பாப்போம். அவன் திறக்க மாட்டான், எனக்கு தெரியும். அவன் 2 நாளும் திறக்க மாட்டான். வா. இல்ல, எதுக்கு திறக்க மாட்டான்னு நீ என்கிட்ட சொல்லணும். ஏன் அவனை பத்தி உனக்கு தெரியாது? அதனால உன் மகனுக்கு இவ்வளவு கொசல அது கேட்டியா? காமெடி பண்ண. வாடா. இல்லடா, இந்த வீட்டுல அவன் மட்டும் எனக்கு தினுசா இருக்கான். வாடா. இல்லடா, அவன் வந்தே ஆகணும். நீ கத்துனாலும் அவன் வரமாட்டான். எனக்கு தெரியும். நீ வா. ஏன்டா தேவ அடுத்த பிள்ளைக்கு பிளான் போட்டான்டா. நீ வா. தேய்வு அந்த பிள்ளை நடக்கவே ஆரம்பிக்கலடா. வாடா, நீ இருக்க போற. வாடா. வாடா. நம்ம கடைக்கு போனோம்ல, போயிட்டாடா.
நைட்டு விட்டுட்டு பகல்ல தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க. என்னங்க அது பண்ணாலும் குத்தகம் பிடிக்கி இப்படி பண்ணாலும் குத்தகம் பிடிக்க நான் என்னதான் பண்ணட்டும்? நைட் எல்லாம் தூங்கிட்டு பகல்ல வேலை பார்க்கறப்பலயே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஆமா அப்பா இருக்காரு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் இருக்கட்டும், நீ மனசாச்சு தொட்டு சொல்லி எதுக்கிட்ட தேடிட்டு இருக்க? இல்ல பையன் அழுவான் அதுக்குத்தான். உன் பையன் சாணுக்கிட்டுல இருந்தான், அதான் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லதுக்கு வந்தேன், அவ்வளவுதான். நான் நம்பணும். சும்மா சும்மா இருங்க மாமா. இப்பதான் மருமகன் கூடி போனா. சரிங்கப்பா. இன்னைக்கு புள்ள வரட்ட போற. வரட்டல புடிச்சிருவேன் புடிச்சிருவேன். டேய் இன்னைக்கு கூட நீ புடிச்சத பாப்போம். இவன் புடிச்சிருவான். சும்மா இல்ல நைட் எல்லாம் தூங்கிட்டு அவன் பகல்ல தொட்டு பிடிச்சிடாதான் பாத்தியா? ராத்திரி சண்டை போட்டு இந்த பிள்ளை எங்க படுத்துன்னு கூட தெரியல. தூங்கி எந்திரிச்சு எப்படி வேலைதான் பாரு. சேரப்படா பத்துக்க இதுக்காவது எனக்கு தோதவா போயிடும். சீக்கிரம் வாயன். பரவாயில்ல போட்டா சேர்ந்துட்டு போட்டோம். பையனுக்கு இப்ப இதே பழக்கமா போயிடும். அவன் பாட்டுக்கு சண்டை போட்டு இழுத்து போட்டு தூங்கிடுவான். விடக்கூடாடா. ஒரு திருப்பு சண்டை போட்டா இதான் நமக்கு கேடின்னு நமக்கு பயம் வரணும். பயத்தை காட்டணும்டா. பொண்டாட்டி புடிச்ச என்ன ஆகணும் உனக்கு தெரிய வேண்டாம். இதான் ஒரு நாள் கூட எனக்கு தாக்கு பிடிக்கல. இவரு வீராப்புல இருந்திருக்காரு. இன்னைக்கு சேரையை விட்டுறக்கூடாது. நீ வாடா சீக்கிரம். நான் வரல நீ மட்டும் போடா. டேய் நண்பன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் நீ இருக்கணும்டா. பாவுண்டா அவனு சேர்ந்து போறோம் விட்டேன்டா. டேய் அதெல்லாம் சேரக்கூடாது. நான் சொல்ல நீ கேட்பியா மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் கேட்ப. பாரு ஏமா ஐயலே ஏமா ஐயலே. டேய் வந்துட்டான். அவன் வருவான்னு எனக்கும் தெரியும். அது இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியலையா? மாமா அவ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு கேட்டாரு சொன்னா. என்னடா சொன்ன? ஒண்ணு இல்ல. என்னப்பா சொல்லுங்கப்பா. ஏமா நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு பாத்துக்க. சரிங்கப்பா அதுக்கு என்னப்பா பண்ணணும்? என்ன பண்ணுத? ஒரு 3 நாள். எத்தனை நாளே? 3 நாள். நம்ம ஊர்ல எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு என்னடா சொல்லுவாங்க, அதுக்கு விரதம் இருக்கணும் பாத்துக்க. அத்தி விரதம் என் பொண்டாட்டிட்டு அல்வா சாப்பிடுற மாதிரி உன்ன விரதம் இருப்பா. நான் ஏகாபத்தி விரதம் இருக்கணும். முடியாது. ஐயோ ரொம்ப சோதிக்காத மாமா. விட்டுடா. சொல்லுங்க மாமா. எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்லமா, வீட்டுல இருக்க எல்லாருமே விரதம் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு இந்த மத்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நினைக்க, அதெல்லாம் தள்ளி வைக்கணும். எல்லாரும் சுத்த பத்தமா இருந்து விரதத்தை முடிக்கணுமா? நம்ம வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்கு பாத்தியா, அதுக்குதான். ஓகேப்பா, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன்ப்பா. ஜாலி முடிஞ்சது. ஏமா விரதம்னா என்னன்னு தெரியும், கவனமா இருக்கணும். இவனெல்லாம் கொஞ்சம் தள்ளியா வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன்ப்பா. எந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவேன். பூஜை நம்ம வீட்டுல வச்சுக்கலாமாப்பா? அவனுக்கு சந்தோஷத்தை பாரு. அது எப்படினாலும் பண்ணிக்கமா, அது வா விருப்பம், வா வீடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா 3 நாள் கண்டிப்பா விரதம் இருக்கணும். எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணுமா? அதெல்லாம் நான் கடைபிடிச்சிருவேன்ப்பா. சரிம்மா, நீ ஆக வேண்டிய வழியெல்லாம் பாருமா போ. சரிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உன் வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரியாதா? நீ போமா. ஏமா மீண்டும் முக்கிய குறிப்பு, எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணும். பாரு இந்த பையன் மூச்சு காத்து கூட மேல படக்கூடாது, கவனமா இருந்துக்கணும். அட பாவி மாமா, ஏன் அடிவத்திலே கைய வச்சுட்டாரு. அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. சரிங்கப்பா, நான் வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சொல்லி தந்துறேன். ஆமாப்பா, விரதம் கண்டிப்பா இருக்கணும்ப்பா. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது. சரிங்கப்பா, நான் எல்லா ஏற்பாடு பண்றேன். 3 நாள் விரதம். அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஐயோ மாமா, உன்ன மாதிரி யாரும் பழி வாங்க முடியாதியா? என்னடா நண்பா, என்ன விரதம்லாம் சரிதானே? டேய் 3 நாள் வீட்டுல எல்லாரும் விரதம். புள்ள கொட்ட நெருங்கலாம் கூடாது. சாமி குத்தமா இருந்தா பாத்து. இப்பதான் போய் பொண்டாட்டி சமாதானப்படுத்துன்னு சொன்னீங்க. அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சுடா. நீ நேத்து நைட்டே நீ சமாதானப்படுத்திருக்கணும். நீ நேத்து நைட்டே சமாதானப்படுத்தி இருந்தனா இன்னைக்கு இந்த மாசம் தேவைப்பட்டிருக்காது, இந்த வருடம் தேவைப்பட்டிருக்காது. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குடா. நீ நேத்து நைட்டே சமாதானப்படுத்தி இருந்தனா சரி வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு நான் விட்டுருப்பேன். நீயும் இங்க காலையில எழுந்திரிச்சு வந்து நிக்க, பிள்ளையும் அழுதுட்டு வந்து நிக்க, அது கண்ணு பட்டிருக்கோண்டா. அதான் இந்த 3 நாள் விரதம் இருந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிரும்டா. இன்னும் 10 நிமிஷம் விட்டுருந்தீங்கன்னா நான் சமாதானப்படுத்திருப்பேன் மாமா. நேத்து நைட்டுல புடிங்கிட்டா இருந்த மாமா. நேத்து நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? ஆமாமா, என் நண்பன் சொன்ன மாதிரி 3 நாள்ல 6 நாள் போசம் கிளம்பு. 6 நாளா? இன்னுங்க வாய் போட்டு நின்ன 1 மாசம் விரதத்தை போட்டுருவேன். ஓடி இல்ல போயிட்ட. டேய் சுத்த பத்தமா இருக்கணும், மறந்துடாத. சரி சொல்லிட்டீங்கல்ல, புரியுது. கோவம் வருது. விரதம் இருக்கும்போது கோவப்படக்கூடாதா? இல்லப்பா கோவப்படப்பா. அழுக வருதோ? இல்ல. கோவம் வருதோ? இல்லப்பா.
டேய் ஓடிட்டா. டேய் இனிமேல் லைஃப்ல சண்டையே போட மாட்டேன்டா. பின்ன இனி சண்டைனாலே உனக்கு பயம் வந்துடாது. நைட் எல்லாம் தூங்கிட்டு காலையில முந்தானே பிடிச்சிட்டு சுத்துறான். விட்டுருவேன். டேய் அலெக்ஸ் எங்கடா? நேத்து அடி வாங்கிட்டு போனவே மேல மச்சிலே தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஆனா பாத்தியா என்ன? டேய் சாருன்னு கல்வி ஆளையே காணலடா. ஏன் பயம்தான்? இவனுக்கு விழுந்த அடியை பார்த்து 2 பல்லும் ஓடி ஒழிஞ்சிட்டானல்ல. சாருன்னு இந்த தப்பு பண்ண மாட்டான், பண்ணிக்கிட மாட்டான். யார் அவன்? அவன் கதை வேற. எனக்கு அவனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அலெக்ஸ் கரெக்டா இருக்கணும். இவன் என்ன அலெக்ஸ் மேல இவ்வளவுதான் இருக்கான்? எங்கண்ணே டென்ஷன் எடுக்காதீங்கண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. சரி சரி விடு விடு, ஏன் சோகமா இருக்க? நான் என்ன சோகமா இருக்கேன்? இப்ப நீங்களே சோகமா இருக்குன்னு சொல்லி அடக்க முடியல பொழுது. என்னன்னே பேச்சு பேசுத? சும்மா இருங்கடா, நான் அப்பா அடிச்சதுக்கு ஒன்னும் ஃபீல் பண்ணல. சரி சரி விடுன விடுன. உங்க நிலைமையாவது இப்படி இருக்குது. இந்த அங்கொத்த நிக்காரு, அவர் நிலைமையில எந்த லிஸ்ட்ல சேர்க்கனே தெரியல. ரொம்ப பீத்தாதடா, நீ தப்பிச்சுட்டானே. எனக்கு கல்யாணம் முடியலடா. வழியா உனக்கு பொண்ணு பார்த்து உன்னை டென்ஷன் படுத்தல. நான் சாரணம் இல்லல அவருக்கு போறாமனு. எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு அமையாது, அமையாது. அமையட்டாலும் அமைய வச்சிருவாங்க இந்த சாரணி. அப்ப அவருக்கே தெரிஞ்சு கல்யாணம் பண்ண போறோம்னு. பத்திலனே எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு. வயிற்றுல கலப்பாம போயிரு. சும்மா இருங்கடா, கால் கடுப்பட்டாதீங்க போங்கடா. அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு, விடுடா. என்ன தனியா விடுங்கடா, எனக்கு தலை வலிக்கு போங்கடா. அண்ணே உங்களுக்கு தனியா விடக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காருண்ணே. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே அவர் தான். போங்கடா, எனக்கு தனியா இருக்க விடுங்கடா. ஆதி எப்படி விடுவோம்? அதானே உங்க கூட தான் அவருக்கும் கல்யாணம். எவ்வளவு பிந்தாசா நிக்காரு பாருங்க. ரெடி சத்தியமா என்ன உத வாங்கிடுடா. இவளுக்கு இருக்குங்க வந்தாளுங்க. திரும்பி பாரு. வாங்க. என்ன இங்க? என்ன கவினே ஆச்சரியமா இருக்கா என்ன? அவனுக்கு ஆச்சரியம் இல்ல, சந்தோஷம் அப்படிதானே? அத்தி சாரண்ணே, இந்த நேரத்தை அந்த கமன்ற முட்டை வாய திறந்தியோ இவட சிக்கதை என்கிட்ட நீ. ஐயோ வீட்டுல யாரும் இல்ல. மாமா இருக்காங்களாமே, போன் போட்டு கேட்டா. அப்பாவா? எங்க அப்பாவா? ஆமா வீட்டுல தான் இருக்கும்னு சொன்னாரே. என்னவோ சொல்லி அப்ப முடிச்சுட்டாருன்னு. எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதான் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல அப்படி இல்ல, நாங்க போவோம். எங்க ரிலேட்டிவ்க்கு வந்தோம், இங்கதான் வீடு இருக்குனாங்க. அதான் அம்மா போய் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பாட பாத்துட்டு போயிருவாங்களா? அப்பாட இதே பாத்துட்டு போயிருவாங்களாமே. இப்ப இங்க இருந்து போகணும், ஏதாவது வழி பண்ணு. நான் எப்படி அப்ப நீ பண்ண கத்துருவாருன்னு. எனக்கு இவகிட்ட பேசக்கூடாது. சின்ன பொண்ணு யாது பொண்ணு எனக்கு தெரியாது. அண்ணே உங்களுக்கு நிறைய நீங்க கிளம்பலையா? கடைக்கு போலியா? கிளம்பிட்டேன்டா. என்னங்க நான் என்னன்னே பண்ண முடியும்? கடைக்கு நிறைய நான் கிளம்புறேன். அட மருமக்குமாரு வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இந்தா ஒன்னு நேரத்துக்கு அவனே வீட்டுல தான் இருக்கான். பேசு. அவன் எங்கேயுமே போல, எங்கேயும் போக மாட்டான். வீட்டை விட்டு நாங்க வெளியில அனுப்புறதே இல்ல. என்னோட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க எங்க கடைக்கு போறோம்னு சொன்னாங்க. சே அவன் எங்கேயுமே போக மாட்டான். அவனுக்கு எங்கேயுமே போக விட மாட்டோம் நாங்க. போமா பேசுமா போ. மாமா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா பேசுறியா அப்படி? இல்ல அண்ணே கடைக்கு போகணும்னா தான். இல்லடா பரவாயில்ல, நீ பேசிட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் சரணி எண்ணி விட்டு வைக்கலவரு. என்ன மாமா? அதெல்லாம் உண்மையா மனுஷன் நல்ல பழி வாங்குறாரு. என்ன மாமா? ஒரு ரூமுக்கெல்லாம் கூட்டு போடா, போய் பேசிட்டு வா போ. என்ன மாமா? நீ கெட்டிக்க போற புள்ள வந்திருக்குது, கூட்டிட்டு போ. இவருக்கு உங்களுக்கு ஏதாவது பகையானே? எனக்கு வயலுக்கு போகணும், தோட்டத்து வேலை அப்படி இப்படி கிடக்கு. அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவன் வீட்டுல வெட்டியாதான் இருக்கான். நீ தாராளமா அவன் கிட்ட பேசலாம். மாமா வீட்டுல ஏதோ விரதம்னு சொன்னீங்கல்ல, அதுக்குடா அது சாமுக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. இல்ல மாமா வீட்டுல எல்லாரும் விரதம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இருக்கட்டும் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறேன். விரதம் இல்ல மாமா. ஏன்டா நான் பேசுறேன் சென்னை, வேற எதுவும் பண்ண சொல்லலையே. வெக்கமா படுதல மாமா. அண்ணே ரொம்ப திணறாரு. டேய் சும்மா பேச சொன்னேன், வேற எதுவும் இடத்துல பாத்துறாத. மாமா டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது, சும்மா பேசணும் வரணும். கத்தி கூட அழ முடியாது மாமா. டேய் இப்பவுமே சட்டை ஆரம்பிச்சுட்ட நீ. யாரு? நான் இவகிட்ட ரொம்ப சாதிக்கிறாரியா இவரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுனா போனமா பேசணுமான்னு இருக்கணும். போ. ஏய் உனக்கும் சேர்த்துதான். சரிங்க மாமா. புருஷன் முன்னாடி பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை?
கிளம்பு மாமா. அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும், உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு மாமா. போடா. போயிட்டேன். நீங்க பேசுங்கம்மா. ஓகே அங்கிள். வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. சரி. என்னங்க? ஹாய். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இவ்வளோ அழகான ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிச்சயமாவே நீங்க ரொம்ப அம்சமா இருக்கீங்க. வீட்டில் இருக்கும்போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஏங்க வீட்டை சுத்தி பார்க்க போ போ போ. ஏங்க உங்க அண்ணனா ஃபேன் செட் போட்டு எல்லாம் அம்சமா உட்காந்துருக்காரு. நீங்க என்னங்க ஏன் எப்ப பாரு சாரத்தை தொடக்கி மேலே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சொன்னாங்க நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்கன்னு. உங்க அண்ணனை பாருங்க எவ்வளோ அம்சமா அழகா உட்காந்துருக்காரு. நீங்க அழகா இருக்கீங்க, அம்சமா இருக்கீங்க. சொல்ல போனா ஹைட் வெட்டுமா சூப்பரா இருக்கீங்க. ஆனா உங்க ட்ரெஸ் தான் நல்லாவே இல்ல. எனக்கு யார் கூடயும் கம்பேர் பண்ணது பிடிக்காது. நான் இப்படித்தான் இருப்பேன். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க சரி, இப்ப நான் உங்க பொண்டாட்டி. எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இருக்கணும். சும்மா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. இருக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். இங்க பாருங்க, ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. அதையும் குறையுமா நல்லாவா இருக்கே. போங்க டீ ஷர்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் நீங்க பிசினஸ் மேன் தானே, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தானே, ஏன் ஒரு கோட் சூட் போட்டதா என்ன? நான் போற அந்த வெட்டு குத்துக்கு கோட் செட் பண்ணும். விளங்கிரும். எனக்கு கோட் செட்லாம் பிடிக்காது. ஏன் எப்பவுமே இந்த அரையும் குறையுமா போட்டு போட்டு பிடிக்காம போயிட்டா? இல்ல எனக்கு பிடிக்காது. வீட்டை சுத்தி பாரு. உங்களை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். பாருங்க கோட் சூட்ல தான் சுத்த வைப்பேன். அக்கா வா வீட்டை பார்த்துட்டு வரலாம். நீ போய்கிட்டு நான் வரேன். அக்கா நல்லா அத்தான சைட் அடிக்கா. அத்தா சூப்பரா இருக்காரு, அம்சமா இருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்காரு. அக்கா கொடுத்து வச்ச ஆளுதான் இவரும் இருக்காரு. சீ, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கீங்க. அவ்வளவுதானே? மட்டும் தானே? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. உங்க தங்கச்சி போயாச்சு, சுத்தி பாருங்க. எனக்கு சின்ன இல்ல இங்கதான் இருக்க. போயிட்டு வாங்க. என்ன வாங்க போங்க. போயிட்டு வாங்க, நான் பேசுறேன். எவ்வளோ அமைதலே. இந்த அமைதல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அம்சமா இருக்காரு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. பாரு வீட்டுல சுத்தி பாருங்க. நான் சொல்லி கொடுத்தல ஞாபகத்துல இருக்கட்டும். அம்மா ரொம்ப அம்சமா இருக்காருமா. ஆள் அம்சம் இல்ல, பாக்கெட்டும் பெருசுதான். போ. சரிம்மா. ஒட்டு மொத்ததும் உங்க கைக்கு வரணும். அப்பதான் இந்த வீட்டுல நீங்க நல்லா இருக்க முடியும். அம்மா வீடு ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சோம் வீட்டை கட்டாம போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஏதோ பாரம்பரிய வீடா, அதனால இங்கதான் இருப்பாங்க. அந்த கிங்ஸின் ஆடுறான். கிங்ஸனுக்கு சின்ன வீட்டுல தான் எல்லாரும் இருக்கணுமா. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் இருக்குன்னு இதுக்கு மேல வீட்டை கட்டாம போட்டிருக்கான். ஏதோ குச்சல் மாதிரி இருக்குது. அவங்க தாத்தா காட்டுல இருந்தே இதுதான் இருக்காங்களா, அதனால இதுலதான் இருப்பேன்னு பிடிவாதமா அத்தனை பேர் இருக்காங்க. பேரு பெட்ரூம்லாம் இவ்வளவுதான் இருக்குது. சப்பா எப்படி இருக்க போறீங்க தெரியல. ஏமா என்னமா சொல்றீங்க? சின்ன வீடா? அதான் உங்ககிட்ட சாமர்த்தியம் இருக்குதே. உங்க புருஷ மாத்த நச்சரிச்சுட்டு பெரிய பங்களா போட்டதுக்கு வழிய பாருங்க. அப்பா மொத வேலையை தனியா பங்களா கட்டணும். இந்த குடிசைக்குள்ள என்னால இருக்க முடியாது. அது உன் சாபத்துலதான் இருக்கு. ஓ இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கீல அதான். எங்க ஊர்ல நாங்க போவோம், மாப்பிள்ளை வீட விசிட் பண்ண போவோம். அதான் இந்த பையன் துண்டக்கண்ணு துணியக்கண்ணு ஓடுதானோ. வீட்டுல ஒரு பையில இல்லையே. பரவாயில்ல, நான் வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். இதுலயே எல்லாரும் இருக்கீங்க. ஆமா சின்னதா இருக்கே, அங்கங்க சாமா செதறி கிடக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்க மாட்டாங்களா? ஏமா ஆட்கள் நிறையா, எத்தனை நேரம் கிளீன் பண்ண முடியும்? இந்த புள்ளையில தான் கடந்து வேலை பார்க்கும். அதான் நீங்க எல்லாம் வாரீங்கல்ல. நீங்க எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போறீங்க. வேலைக்காரி இல்லையாங்க? வேலைக்காரிலாம் வைக்கிறது இல்ல. அன்னைக்கு ஒரு பிள்ளைங்க வேலை பார்த்துச்சுல, அந்த பிள்ளைங்க மாமா வீட்டுக்கு மருமக வந்திருக்கா. ஆரத்திக்கு எடுக்க மாட்டியா? தொர பொண்டாட்டி தானே? ஆமா. என்னத்த வீட்டுக்கு வந்திருக்காவ? கருப்பு சிங்க வேலை. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. மகாதேவன் அப்ப வேலையா தான் இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். எதுக்கு இந்த வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியல. சாருன்னு துண்டக்கண்ணு துணியக்கண்ணு ஓடிட்டான். இவளுக்கு அன்னைக்கு என்ன அக்கப்போர் பண்ண போறாளோன்னு தெரியலையே. நீ போய் எதுக்கும் நம்ம ஈஸியா வர சொல்லிடு. அவத்தான் சரிப்பட்டு வரும். அவ ஒருத்திக்குத்தான் இவ்வளவு பயப்படுவாள். நம்ம பேச்சுல அங்க ஈடுபடாது. வீட்டு இளவரசி அவளுக்கிட்ட தான் இவ்வளவு பயப்படுவாளுங்க. ஏன்னா அவ ஆணு சொன்னதான் கல்யாணம், ஊஹூன்னா கல்யாணம் கிடையாது. பயம் இருக்கும். கூட்டு வா. சரிங்க. ஏமா வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, கொஞ்சம் காஃபி கீபி போட்டு கொடுமா. யார் இவளா? இது தொர பொண்டாட்டி. இங்கதான் வீட்டுக்கு வேலைக்காரி வைக்கலையே. இங்க அவ சின்ன பிள்ளை. அவ ரொம்ப சின்ன பிள்ளை. வீட்டுல அடுப்புட்டெல்லாம் விடுறது இல்ல. அவன் தொர பொண்டாட்டி தானே? ஆமா. பரவாயில்ல, என் பிள்ளைக்கு மூத்தவ தானே. இவனாலும் சின்ன பிள்ளையா இருந்தா சரிதான். இனி வீட்டுக்கு மூத்த மருமக தானே. அது உண்மைதான்.
மூத்த மருமகனாலும் வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன பிள்ளை தான். அவன் துறை பிடிச்சிருக்குன்னு கட்டிட்டு வந்துட்டான். யாரும் கிச்சனுக்கெல்லாம் விடுறதில்ல. அவன் கிங்ஸனுக்குலாம் தெரிஞ்சா கோவப்படுவான். இவகிட்டலாம் அடுப்புக்கிட்ட விட மாட்டான். நாங்கள் விட மாட்டோம், சின்ன பிள்ளைல. அவள் ஐயலே மூத்த ரெண்டு தான் பாப்பாள்வ. காப்பி தானே, நான் போட்டுட்டு வரேன். என்ன சம்மந்தி இவ்வளோ பெரிய பிள்ளை பார்த்து சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கியா? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல்ல, விவரம் தெரியாம கிளம்பிட்டு வந்திருப்பா. ஏதோ ஒன்றும் தெரியாத பிள்ளை கிளம்பிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீல. விவரம் இல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டு வந்திருக்கா. அவ சின்ன பிள்ளை, என் பையன் விருப்பப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் விடுறதில்ல, வீட்டு ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. இவ அடுப்பங்கரைக்கு போனால் ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. காப்பி போட்டு வரேன். இங்க பாருமா, உன்னோட என் பிள்ளையிலே சின்ன மருமக்க மாதிரி தான். நீயே வேலை செய்யலாம், இவ்வளோ ஏமாத்துறான். என் வீட்டில் உள்ள வேலையே செஞ்சதே கிடையாது. உங்க அப்பா இவங்க தோட்டத்துல வேலை பார்க்காம? இல்லம்மா, உங்க அப்பா எங்க தானே கூலி வேலை பார்க்காம? கேள்விப்பட்டேன் வீட்டில் கூலி வேலை பார்க்காவ அப்படின்னு. பரவாயில்ல, இதுக்கு ஒரு மனசு வேணும்ல, பொண்ணு எடுத்திருக்கானுல்ல. அன்றாடம் காட்சின்னு உங்க அப்பா கேள்விப்பட்டேன். எப்படி இங்கேருந்து அங்கெல்லாம் போவில? எப்படி துறை அங்கே எப்படி வருவான்? அன்றாடம் காட்சி கஞ்சிக்கே வழியில்லாத குடும்பம், எப்படி அங்கெல்லாம் வருவான்? பண்டிகை கட்சிக்கெல்லாம் போவில? எப்படி ஒண்ணு கத்த பள்ளிகளுக்கு காஞ்சி புறப்பட்டு. நீ இந்த வக்கீல் அல்வாரு அவரு மகானு கேள்விப்பட்ட? அப்படியாமா? ஆமா. இப்ப என்ன, எங்க அப்பாவும் அன்றாட காட்சி தான், இவங்க அப்பாவும் அன்றாட காட்சி தான். நாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம். எங்க அப்பா வாழ வரலையே, நாங்க தானே வாழ வந்திருக்கோம். இல்ல அதுக்கு கேட்கல, அன்றாட காட்சிகள்னு தெரியும். இந்த வீட்டு பயலுக்கு கொஞ்சம் பெரிய மனுஷதான், பொண்ணு எடுத்திருக்கானுங்கல்ல போய். இல்லம்மா, இந்த பண்டிகை காட்சிக்கெல்லாம் உங்க வீட்டுகளுக்கு வர முடியுமா, இல்ல வருவானுங்களா எப்படின்னு கேட்க. ஏதோ இன்னும் உங்க வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். சபாக்கா வாங்க போலாம். என் பிள்ளைக்கு தங்கம் மட்டுமே 5-6 கிலோ வச்சிருக்கேம்மா. உங்க வீட்ல இருந்து ஒரு 10 பவுன் போட்டுருப்பாங்களா? இல்ல. சரிடி, நான் கோயிலுக்கு போனோம், பிரதிஷ்டை ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். என்ன? நானும் வரேன். இசை பிள்ளைகள் தூங்கி எந்திக்கல, அதை பார்க்கணும்ல. இரு, ஏன் அவ பிள்ளைய பார்க்க மாட்டாளோ? நாளைக்கு உங்க பிள்ளை வந்தாலும் எல்லாரும் பிள்ளைய பார்க்க தான் செய்யணும். ஏன் பெத்த பார்க்க மாட்டாளோ? பார்க்க மாட்டா. நீங்க எல்லாம் அவளுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கிய. ஐயோ ஐயோ, ஆனா என் பிள்ளைகளுக்கு பிள்ளைலாம் தூக்கவே தெரியாது. என் பிள்ளைல பார்க்கவும் மாட்டாளுவ. அவளுக்கு இந்த சின்ன பிள்ளைல பார்க்க வைக்கலாம் தெரியாதுமா. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு விட்டு பிள்ளைகளு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என் பிள்ளைல அப்படி இல்லலாமா? ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்திருக்கிய, நீங்க அப்படிதான் இருக்கணும். ஆனா என் பிள்ளை அப்படி இருக்கணும் அவசியம் இல்லலாமா? அது சரி, வீடியோ அப்படி கிடக்குது, கிளீன் பண்ண வேண்டியதுனா கோயிலுக்கு பேர போ. என் மகன் வந்திருக்கா, காப்பி கீப்பி போடுங்க, வீட்டு வேலையை பாருங்க. ஆமா, அந்த அவி எங்க? தூங்கிட்டு இருக்காவ. பகல் என்ன தூக்கம்? புள்ளைல நைட் எல்லாம் பார்த்தாவ. புள்ளைல நைட் அழுதுட்டு இருந்தானுங்க, பார்த்தாவ, அதான் பகல தூங்குதாவ. அதான் வீடு இப்படி கிடக்குதா? ஐயோ, என்ன வீடாவா கிடக்குது? அப்பாட்டுக்கு தூங்குதா போலுக்குன்னு. சரி தூங்கட்டும். புள்ள பெத்தவளங்க எதுக்கும் பதில் சொல்ல வேண்டாம், நிப்போ. பாருங்கக்கா எவ்வளவு கேவலப்படுத்துதுன்னே வரதுக்கு முன்னாடியே பணத்து ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. போ, கஷ்டமா இருக்குக்கா. இசை கொண்டு தெரியாம இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இசைக்கு மட்டும் தெரியட்டும், அப்பா தானே இருக்குது. சரி விடு, இசை பாவம் இப்பதான் குழந்தைலாம் பெற்று கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. இப்ப போய் அவட்ட என்ன சொல்லிட்டு இருக்காண்டா, நீ வேலையை பாரு. சரி தூக்க சொல்றாங்களா, வீட்டா தூத்து போடு போ. சரி, நீ கோயிலுக்கு போகாதம்மா. போகல, வீட்டுல வேலை பார்க்கணும்ல. உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்க, வேலை பார்க்கணும்ல. நான் போகல. இவ வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிடுவா, நான் சமையல் வேலையை பாக்குறேன். நான் தூத்து போட்டுறேன்.